இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு பார்க்கலாம். காலையில் டிஃபனுக்கு இட்லியும் சாம்பாரும் தான் சாப்பிட்டோம். நல்லா சூடாக இருந்தது சாம்பார் இட்லியும். அதை வச்சு தான் என் பையனுக்கு காலையில் நானே ஊட்டிட்டேன்னா அவன் சாப்பிட ரொம்ப லேட் பண்ணுறான். கிளம்புறதுக்கு லேட் ஆகுதுன்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் நாள் சீக்கிரம் போகணுன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல. 8 மணிக்கெல்லாம் 2 பேரும் இங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அதனால் அவனுக்கு நான் ஊட்டினா கிடக்குன்னு சாப்பிட சொல்லி அவனுக்கு ஊட்டி விட்டுட்டேன். மதியானம் லஞ்சுக்கு வந்து தக்காளி தொக்கு. இது எப்படின்னா எண்ணெயிலேயே தக்காளி தொக்கு பண்ணுவாங்கள்ல, தண்ணி ஊற்றாமல் திக்காக பண்ணுவாங்க பேஸ்ட்டு மாதிரி. அதில் வந்து சாதம் போட்டு நல்லா கலர்னா அதில் அப்படியே ஒட்டும்போது டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தக்காளி தொக்கே டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் மட்டும் ஊற்றி பண்ணுறது. இது எதுக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு 2 பேருக்குமே கலரிட்டேன்னா, எங்கள் வீட்டுக்காரருக்கு கொஞ்சம் நிறைய தக்காளி தொக்கு போட்டு கலருவேன். என் பையனுக்கு கொஞ்சமாக தக்காளி தொக்கு போட்டு கலருவேன். அதுவும் அந்த தக்காளி தோல்லாம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பிரித்து பிரித்து தான் அவனுக்கு டப்பாவில் போடுவேன். 2 வகை அப்பளம் வறுத்தார். என் பையனுக்கு பேட் அப்பளம், எங்கள் வீட்டுக்காருக்கு சீரக அப்பளமாக வறுத்துருந்தார். என் பையனுக்கு ஸ்நாக்ஸ்க்கு வந்து அவிச்ச வேர்க்கடலை தான் கொடுத்துருந்தாரு. இன்றைக்கி இதுதான் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு. வாங்க சாப்பிட்லாம்.